சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், என்ன அம்மான்னு சொல்லாதே, பேசாதே. என் பையன் வெளியே தலை காட்ட முடியாம அசிங்கப்படுத்திட்ட நீ. உன்னால அவன் எங்கேயோ போய் உட்கார்ந்திருக்கான். போடி, போ வெளியே. என்ன ஏம்மா? போ வெளியே, பேசாதே. இந்த வீட்ல நிக்க கூடாது நீ. போ. நான் என்னம்மா பண்ண? ஏய் மா, இவ்வளவு நேரமா உள்ள விட்டுத? ஏய், எங்கடி வந்த நீங்க? போடி, வெளியே போடி. இங்கேயே உரிச்சு தொங்க விட்டுருவேன் பாத்துக்க பண்ணி. ஓடி. இங்க பாரு, சத்தியமா நான் இந்த வீட்டு பொண்ணா உங்களோட அப்படியே உறவு கொண்டாடலாம் நான் வரல. என் சர்டிபிகேட் இங்க இருக்கு, அதை எடுத்துட்டு போக தான் நான் வந்தேன். நந்தினி, ஆதிரியோட சர்டிபிகேட் எல்லாத்தையும் கொடுத்துரு. அது சர்டிபிகேட்டா? ஏய், எங்க அண்ணன் இல்லாம இதெல்லாம் எப்படி உனக்கு வந்துச்சு? அவர் பேர்லயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்ப, இங்க வீடு ஏறி வந்து சர்டிபிகேட் கேப்ப. ஒரு புடலங்காயம் கிடையாது. போடி வெளியே, ஓடி வெளியே. வந்துட்டு தேவலம். நிறுத்துங்க. அவ மேல கை பட்டுச்சு, அடுத்த நிமிஷம் லாக்அப்ல இருப்பீங்க. அப்படியா? இப்ப கை இல்ல, காலே பட போகுது. பாக்குறியா? இவ்வளவு மிதிச்சே கொல்ல போறேன். நீ வேற கூட வந்து வசமாவே மாட்டிருக்க. சேர்ந்து வாங்க போறிய ரெண்டு பேரும். தடுக்க எந்த கொம்ப வரான்னு நானும் பாக்குறேன். போடி போடின்னு சொல்றேன்ல. சார், கொஞ்சம் உள்ள வாங்க. அடி பாவி, வீட்டுக்குள்ளேயே போலீஸ கொண்டு வந்துட்டியா நீ? அந்த அளவுக்கு ஆயி போச்சு அடி உனக்கு. அம்மா, அவ மேல ஏன் கோவப்படுறீங்க? அவ போலீஸோட இந்த வீட்டுக்கு வர மாதிரி உங்க பசங்க தானே நடந்துகிட்டாங்க. இவ மேல இவ்ளோ கோவப்படுற நீங்க உங்க பையன் பண்ற தப்பெல்லாம் கொஞ்சம் தட்டி கேட்டிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலை மேல முள்ளு பட்டாலும் சேதாரம் சேலைக்கு தான் பேசுற கூட்டம் இது. இவங்க கிட்ட எதுவும் பேசி புரிய வைக்க முடியாது. ஆதிர, இதை வாங்கிட்டு கிளம்பு. ஏய், இங்க நாங்க பேசிட்டு இருக்கிறப்போ நான் அப்படியே எலி மாதிரி உள்ள போய் எல்லாத்தையும் கொண்டு வரேன். நீ திமிரு பிடிச்சவள. நீங்க இது எல்லாத்தையும் எப்படி வெளியே கொண்டு போறேன் நானும் பாத்துறேன். அப்படியே கொளுத்தி போட்டுறேன் பாரு எல்லாத்தையும். ஹலோ, மரியாதையா இந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. இல்லைன்னா தேவையில்லாம உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். நான் ஆக்ஷன் எடுப்பா? நான் ஆக்ஷன் எடுப்பா? ரெடியா பாப்பா? கதிரு விடு, அவ எடுத்துட்டு போட்டோம். அவளே இல்லைன்னு ஆயிப்போச்சு இல்ல, எதுக்கு இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு? அவ கேஸ் போட்டோம், கோர்ட்டுக்கு போட்டோம், என்ன வேணாலும் செய்யட்டும், நம்ம பாத்துக்கோம். என்ன இப்படி சொல்ற? டேய் விடுறா, விட்டு தொலைடா. அண்ணன் தான் சொல்லி அமைச்சிருக்காருல, விடு, கொடுத்து தொலை. போ, பிச்சையா போடுறேன், பொறுக்கிட்டு போ. ஏய், இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. பண்ண தப்புக்கெல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும். அருண் ஆக்சிடென்ட்ல இருந்து அப்பத்த ஆக்சிடென்ட் வரைக்கும் எல்லா கேஸும் வெளியில வரப்போகுது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. பாப்போம், எல்லாத்தையும் பாப்போண்டி. என்ன சவாலா விடுற? நீ கேஸ குடுப்ப, அதுக்கு இந்த பொம்பளை வச்சு நீ வாதாடுவ. தாரு, ஒரே அடி அடிச்சு அத்தனை காலி பண்றேன்னா இல்லையான்னு பாரு. அது மட்டும் இல்ல, கரிகாலனை விட்டுட்டு அந்த புளி முட்டையை கட்டிக்க போறல. ஆமா, முடியாதுரி, முடியவே முடியாது. இதுக்கு அந்த புளி முட்டை முதல்ல உசுரோட இருக்கணும். மொத்தமா சாச்சிட மாட்டேன். அப்ப அழுதுகிட்டே ஓடி வந்து காலை பிடிச்சி கெஞ்சுவல்ல, அப்ப பகுன்னு பகுந்து போடுறேன் பண்ணி. சார், என்ன எங்க முன்னாடியே பிளாக்மெயில் பண்றீங்க? அப்போ அருண் காலை உடைச்சது நீங்க தானா? அதான் போய. உங்க பிளான்னு ஒத்துக்கிறீங்களா? சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அதான் கேஸ் போட்டிருக்காங்கல்ல,
போங்க போய் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அப்புறம் பார்க்கலாம். ஆ இப்போதான் எல்லாத்தையும் கொடுத்தாச்சுல்ல, கிளம்புங்க. ஆமா, குணசேகரன் சார் ஊர்ல இல்லையா? இல்லை சார், அவர் வேலையை வெளியூர் போயிருக்காரு. ஆமா ஆமா, என்ன வேலைன்னு எங்களுக்கும் தெரியும். இதோ பாருங்க சார், அவர் வந்ததும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வரணும். இல்லைன்னா அரெஸ்ட் வாரண்டோட நான் இங்க வருவேன். புரியுதா? ஆ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ நீங்கள் கிளம்புங்க. போங்க. மா, நீ ரொம்ப தப்பான சூழல்ல இருக்கம்மா. பெத்ததுனால இவங்க பண்ற அநியாயத்தெல்லாம் ஏத்துட்டு இருக்கமா. அது தப்புமா. நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். நீயும் இவங்க கூட சேர்ந்து நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கும். எனக்கு தெரியும், போடி. ஏய் தெரு, அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். போ கிளம்புடி. உன் சர்டிபிகேட் பொறுக்கிட்டல. போ. ஏய் கூட்டிட்டு போவல. ஆளுங்களை பாரு, திரும்பி வந்துடாதானே. அங்க பார்த்து போ. ஆக்குறது பாரு. மா, அந்த புலி மூட்டையை கொல்லாம விட மாட்டேன் பாருமா. என்ன வார்த்தை பேசிட்டு போறா?